ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த காலை வேளையில் கத்த தாமே இந்த 9 மாதங்களும் கத்த நம்மை நடத்தி இருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னன்னு தெரியல, ஆண்டவர் இந்த மாதத்தில் விசேஷத்தமாக ஆண்டவர் அந்த ஒரே காரியத்தை கொண்டு கத்த நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். கடந்த 2 ஆராதனையில் ஒரு ஆராதனையில் என்னால் வர முடியல, ஒரு ஆராதனையில் என்னால் செய்தி கொடுக்க முடியல. போன வாரம் நம்மளுக்கு திருவிருந்த ஆராதனை இருந்தபடியினால செய்தி அம்மா அவங்க கொடுத்தாங்க. செவ்வாய்க்கிழமை ஆராதனையில் என்னால் வர முடியல. ஸ்தோத்திரிக்கிறோம். கத்த நல்லவர். ஆனாலும் கூட நான் நன்றிக்கு நான் எந்த ஒரு செய்தி நான் ஆயத்தப்படுத்தலை. ஓகே, இன்றைக்கும் செய்தி அம்மா அவங்க கொடுப்பாங்க, இல்லை நான் வேற ஒரு காரியத்தை நான் யோசித்து வெடிச்சிருந்தேன். என்னன்னு தெரியல, ஆண்டவர் அதே வாக்கு தத்தங்களை கொண்டு தான் அவர் நம்மோடு கூட பேசினேன். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கிறது? யாருன்னா நோட்டு பார்க்காம இந்த சைடு ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் 7 சொன்னேன், 7 பாயிண்ட் கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் சொன்னீங்கன்னா எடுத்து 2வதாக இவங்க சொல்லணும், 3வதாக நீங்கள். ஆகாரத்தினால் நம்மளை திருப்தியாக்குவார். 2வதாக ஞானத்தினால். ஓகே, நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். நீங்கள் நம்மளுடைய குறைகளை கத்தனா பண்ணுகிறார், கொடுக்கும்போது அதை நிறைவாய் கொடுக்கிறார். 4 முடிந்தது. இழந்து போனதை கத்தனா பண்ணுகிறார், திரும்ப கொடுக்கும்போது அதை நிறைவாய் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுகிறார்? நிறைவாய் கொடுக்கிறார். கடைசி சுவிசேஷத்தை என்ன பண்ணுகிறார்? கத்த நிறைவாய் கொடுக்கிறார். என்னன்னு தெரியல, இந்த 9வது மாதமான என்னன்னு தெரியல, இன்னும் ஆண்டவர் 2 காரியங்களை கத்தனா பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். மொத்தம் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 9 காரியங்கள் இருக்கிறது. இந்த 9வது மாதத்திற்குள்ளே கத்த நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த 9 ஆசீர்வாதத்தினாலும் கத்த நம்மை என்ன பண்ணுவா? திருப்தியாக்குவா. நான் விசுவாசிக்கிறேன். அவன் நல்லவர். ஆனாலும் இந்த வார்த்தை கொஞ்சம் நமக்கு குத்தப்படுகிற வார்த்தையாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் நல்லவர். அவனமோடு கூட கத்தர் அவன் என்ன பண்ணுவார்? பேசுவா. அவன் நல்லவர். நன்றி. 8வதாக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம். என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க என்ன சொல்ல முடியுமா? நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் என்ன பண்ணுவேன்? நான் நிரப்புவேன் என்று ஆண்டவன் என்ன பண்ணார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை கொண்டு ஆண்டவர் நிரப்புவார் என்று சொல்லி பார்க்கும்போது ஸ்தோத்திரிக்கிற 1வதாக ஆகாரத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைவாக்குவார். 2வதாக ஞானத்தினாலே கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? நிறைவாக்குகிறார். நன்மையினாலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நிறைவாக்குகிறார். ஒரு காரியத்தை இழந்திருக்கிறோம், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது அதை கர்த்தர் நிறைவாய் என்ன பண்ணுகிறார்? மீண்டுமாய் கொடுக்கிறார். எதில் நம்ம விழுந்தமோ அப்படி இல்லை, பாதியில் அல்ல, அதை திரும்பவும் அடுத்த கட்டத்தில் எந்த வருஷத்தில் இருக்கிறோமோ, எந்த அப்டேட்டில் இருக்கிறோமோ அதை நிறைவாய் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். நன்மையினாலே கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். அநேக காரியங்கள் நம்ம தியானித்தோம். இப்பொழுதும் சங்கீதத்தில் ஒரு வசனம் வந்து சங்கீதம் 68வது சங்கீதம் 9வது வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரிக்கிறேன் என் ஆத்துமா. வசனம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை எதை கொண்டு கத்த நிரப்புகிறார் என்று சொன்னா, மழையினாலே கத்த நம்மளை என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மழையினாலே நம்மளுடைய ஆத்துமாவை கத்த என்ன பண்ணுகிறார்? நிரப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன, சோர்ந்து போன உமது சுதந்திரம், சோர்ந்து போன என்னுடைய ஆத்மாவை நீ திடப்படுத்தினீர். எதை கொண்டு நீ திடப்படுத்தினீர்னா, வசனத்தினால, மழையினால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணினார்? திடப்படுத்தினார். அவன் நல்லவர், அவன் நல்லவர். இந்த மழையை ஆண்டவர் சாதாரணமாக என்ன பண்ணல? கொடுக்கல. இந்த மலை ஆண்டவன் என்ன பண்ணல? சாதாரணமாக என்ன பண்ணல? கர்த்தர் கொடுக்கல. பசங்க சொன்ன மாதிரி கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான் என்ன பண்ணார்? இந்த மலை ஆண்டவன் என்ன பண்ணார்? கொடுத்தார். அதுக்கு முன்பதாக ஏன் அவர் கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும்போது 2 வசனங்களை நம்ம வாசித்து அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். சங்கீதம் 16வது சங்கீதம்
சங்கீதம் 16 10, 11 வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விட்டீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டி. 11வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரியசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென் சொல்லுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீ என்ன பண்ணினீர், தெரியப்படுத்தினீர். ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை, இந்த வேத வசனத்தை என்ன பண்ணினீர், எனக்கு தெரியப்படுத்தினீர். இந்த வேத வார்த்தைகளை என்ன பண்ணினீர், எனக்கு தெரியப்படுத்தி. இங்க வசனம் சொல்லுகிறது, இங்க தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அது யாருக்கும் கர்த்தர் ஈஸியா என்ன பண்ணல, கொடுக்கல. எப்படி கொடுக்கலன்னா, ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீர் ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. இந்த ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ள முடியாது. இந்த ஜீவ மார்க்கத்தை என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் சங்கீதத்தில் பார்த்தோம், ஜீவ மார்க்கத்தை என்ன பண்ணினீர், எனக்கு தந்திர நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். எனக்கு தெரியப்படுத்தி நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோம். இந்த ஜீவ மார்க்கத்தை எதுக்குள்ளே இருந்தால் நம்மளால் அறிய முடியாதுன்னா, அது மேலே 1-2 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப இந்த உலகத்தில் நம்ம இச்சையில் நம்ம சிக்கி இருப்போமானால் அந்த ஜீவ மார்க்கத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அந்த ஜீவ மார்க்கத்தை அறிய முடியாது. அப்படி வார்த்தைகளுக்கு கவனிக்கொண்டே இருங்க பார்க்கலாம். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க பார்க்கலாம். 1-2 வாசிங்க, 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய். உன் உடதுகள் அறிவை காத்துக்கொள். வசனம் சொல்லுது 3வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தில் பாரஸ்திரீனால் உண்டாகும் கேடுகள், இந்த பாரஸ்திரீனால் உண்டாகும் ஆபத்துகள், இந்த ஸ்திரீகளினாலே வருகிற ஸ்தோத்திரிக்கிற ஆபத்துகளை குறித்து இந்த நீதிமொழிகள் என்ன பண்ணுகிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பாரஸ்திரீன் உதடுகள் தேன் கூடுகள் போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயில் மெதுவாய் இருக்கும். அவள் செய்களின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாய் நான் பண்ணும் இருக்கும். அவள் காலாடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீகளுக்கு இச்சை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அப்படி சிக்கி கொள்வோமானால் இந்த ஜீவ மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். வசனத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துடுவோம். அவர் சொல்லுகிறார்கள், அதை நம்ம சிக்குவோமானால் மரணத்துக்கு போகிற வாசல் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அவளுடைய உடதுகள் என்ன பண்ணுகிறது, ஈட்டை போல் இருப்புள்ள கருக்குள்ள பட்டயம் போல் இருக்கிறது. அதில் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பவரானால் மேஸ்தோத்திற்கு நம்ம ஏமாற்றி என்ன பண்ணுவார்கள், அவர்கள் சம்பாதிப்பார்கள் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ரொம்ப உயரக்கூடாதபடிக்கு இந்த நாட்களிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அநேக பாவங்கள் இச்சித்து பண்ணி கொண்டு இருக்கிறது, பெருகி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் பண்ணியிருக்கிறார், அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரொம்ப காத்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் என்ன பண்ண வேண்டும்,
காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா சங்கீதத்தில் சொல்ற ஜீவ மார்க்கத்தை என்ன பண்ணினார் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். சங்கீதக்காரனுக்கு இங்கே நீதிமொழிகளை பார்க்கிறோம், இந்த பாவத்தினால் நிறைந்திருக்கிறவனுக்கு ஜீவ மார்க்கம் என்ன பண்ணுகிறது, கொடுக்காமல் இருக்கிறது, அவனுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால வசனம் வாசிங்க பார்க்கலாம், 7வது வசனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். சேர்ந்தால் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். நான் சொன்னேன், ரொம்ப திருப்தி ஆண்டவனா பண்ண மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்தான், விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நான் என்ன பண்ணுவேன், திருப்தி ஆக்குவேன். நம்மளால ஏன் திருப்தி ஆக முடியல? எதில் நம்ம என்ன பண்ண இருக்கிறோம், விழுந்து இருக்கிறோம். விழக்கூட வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, அந்நியர் உன் செல்வத்தினால் என்ன பண்ணுகிறார்கள், திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் என்ன பண்ணணும், சேரும். ரொம்ப அந்த இச்சையில் நம்ம சிக்கி இருப்போமானால் வசனம் நமக்கு ஞாபகம் இருக்காது, வசனம் நம்மளுக்கு தெரிய வராது, நம்ம எதிலும் நம்ம திருப்தி அடைய முடியாது. நம்மளுடைய பலன் என்ன பண்ணுகிறது, அது புறஜாதிகள் என்ன பண்ணுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அது செய்யக்கூடாதபடிக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். உபாகமத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் நான் பண்ணாது இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். 11வது வசனம் 14 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலையை தண்ணீரை குடிக்கும் தேசம். ரொம்ப அந்த பாவத்தில் இருப்போமானால் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல இந்த அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். இது வாக்கு அளிக்கப்பட்ட தேசத்தின் ஆசீர்வாதமாய் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அந்த சுதந்திரிக்க போகிற தேசத்திற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் மலையை தண்ணீர் குடிக்கும் தேசமாய் இருக்கும். 12, 13, 14 வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பித்த என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாறியையும் பின்மாறியையும் நான் பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன். அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து இருப்போமானால், அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து இருப்போமானால், இச்சைகளுக்கு நம்ம விலகி இருப்போமானால், பால ஸ்திரீகளுக்கு நம்ம விலகி இருப்போமானால், ஸ்தோத்திரிக்கு அவர் ஜீவ மார்க்கத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் முன்மாறியையும் பின்மாறியும் என்ன பண்ணுகிறார், பெய்ய பண்ணுகிறார். அந்த தேசத்தினால அந்த மலையினால நம்மளுடைய தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், திருப்தியாக்குகிறார். அதே உபாகமும் 8ஆம் அதிகாரம் 6லிருந்து 10 வாசிங்க பார்க்கல. 8 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து
அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடுவாய். அது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இல்லை 8-10 வாசிச்சிருங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரி. நான் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கும் போது, நான் பயந்திருக்கும் போது, பாவங்களுக்கு நான் விலகி இருக்கும்போது, நான் பாவத்தில் இருக்கும்போது என்னுடைய திருப்தி வேற ஒரு இடத்திற்கு போகிறது. நான் பாவத்தில் நான் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கும்போது, அவர் என்னை மழையினால் என்ன பண்ணுகிறார்? திருப்தி ஆக்குகிறார். அந்த மழையினால் என்னுடைய தேசத்தை அவர் செழிப்பாக்குகிறார். அந்த மழையினால் என்னுடைய திராட்சை ரசத்தை கத்தனா பண்ணுகிறார், திராட்சை பழங்களை கத்தனா பண்ணுகிறார், கொடுக்க அவர் உதவி செய்கிறார். அது இல்லாமல் கத்த நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நான் பண்ண வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதே உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 வாசிங்க பார்க்கலாம். 12-13 மாதம் வாசிச்சு. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அவர் ஒன்று கேட்கிறாரு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்காக நான் பண்ணுகிறார், கேட்கிறார். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படிக்காக, அவரை சேவிக்கும்படிக்காக, அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும்படிக்காக, பரிசுத்தமாய் இருக்கும்படிக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். இந்த காரியத்தில் ரொம்ப சரியா இருக்கும்போது, சபை சரியா இருக்கும்போது ரொம்ப திருப்தி அடைகிறதுக்கு எந்த ஒரு தடையும் என்ன பண்ணாது, இருக்காது. நம்முடைய ஆசீர்வாதம் எங்கேயும் என்ன பண்ணாது, போகாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மை அது வேற எந்த ஒரு வீட்டில் என்ன பண்ணாது, தங்காது. எனக்கு கொடுத்த இந்த காரியத்தில், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை நான் சரியா இருந்து நான் கீழ்ப்படிந்து இருப்பேனானால் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவா, திருப்தி ஆக்குவா. அவர் நான் இருக்கிற தேசத்தில் அவர் மழை பெய்ய பண்ணுவார். அந்த மழை சாதாரணமான இல்லை, அந்த மழையினால் துளிக்காத இருக்கிற என்னுடைய செடிகள் எல்லாமே துளுக்க ஆரம்பிக்கும். கனி கொடுக்காது இருக்கிற மரங்கள் எல்லாம் என்ன பண்ணும், கனி கொடுக்கும். மழை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு கனிகள் நம்மளால் என்ன பண்ண முடியும், புசித்து சாப்பிட்டு கொண்டு இருக்க முடியும். ஒரு விஷயம், தேசத்தில் மழை பெய்யல நம்மளால் எப்படி எடுக்க முடியும்? மே மாதத்தில் நம்மளை எதிர்பார்க்கலாம், மழை பெஞ்சா நல்லா இருக்கும். செடி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், விவசாயிகளுக்கு என்ன பண்ணணும் தெரியும், மழை வந்தால் தான் சாப்பிட முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அவர் மழை பெய்ய பண்ணுகிறார். அதற்கு ஆண்டவர் சில காரியத்தை கத்தனா பண்ண எதிர்பார்த்தாரு. நான் அதுதான் நான் முன்பதாக நான் சொன்னேன், அந்த ஜீவ மார்க்கத்தை ஸ்தோத்திரிக்கிற அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகளை என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன பண்ண மோசையை சீனாய் மலையில் என்ன பண்ணார், வரவழைத்து மோசையோடு கூட என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். மோசையும்
40 நாள் சாப்பிடாமல் உபவாசத்தில் இரவும் பகலும் தேவனோடு கூட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான், சஞ்சரித்து கொண்டு ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நமக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. கர்த்தருக்கு தெரியும் ஜனங்கள் பாவத்தில் நிறைந்திருந்தார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. அதை கீழ்ப்படியும்படிக்காக எப்படி கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எப்படி கீழ்ப்படியணும் தெரியல. என்ன சொன்னா கீழ்ப்படிவார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. அதனால தான் ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுகிறார், கர்த்தர் கொடுக்கிறார். 10 கட்டளை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிப்பா. ஆண்டவர், நான் எதில் நான் சரியாக இருக்கணும், எல்லாத்துலையும் சரியாக இருக்கணும் நீங்கள் சொல்லுறீங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது, எதில் நான் சரியாக இருக்கிறேன், எதில் நான் சரியாக இல்லை, நம்மளுக்கு என்ன பண்ணலை தெரியல. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போ அந்த 10 கட்டளைகளை மறந்து எல்லாத்துலையும் நம்ம சரியாக இருக்கணும் யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக நம்ம என்ன யோசிக்க ஆரம்பிப்போம். எந்தெந்த காரியங்கள் நம்ம விழுந்து இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் நம்ம சரியாக இருக்கிறோம், எந்தெந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், யோசிச்சா என்ன பண்ணணும் தெரியும். ஆண்டவர் பார்த்தாரு, 10 கட்டளை என்ன பண்ணுற மோசைக்கு கொடுக்குறாரு. இந்த 10 கட்டளை நீ சரியா இருக்கிறேன்னா நீ தெரியவனா இருக்கிற, நீ சரியா இருக்கிற, நீ பரிசுத்தமாக இருக்கிற. அப்படி நீ இருக்கும்போது நீ இப்படியே இரு, உன்னை என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். உன்னுடைய தேசத்தில் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். வசனம் சொல்லு. அவங்க எகிப்தில் என்ன பண்ண இருந்ததுனால எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான தேசத்துக்கு என்ன பண்ணுகிறார், கர்த்தர் கொண்டு வருகிறார். நம்மளும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக இருளான அந்த எகிப்து தேசத்துல தான், பாவம் நிறைந்த அந்த தேசத்துல நம்ம இருந்தோம். ஆனா இப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த சபையில இந்த செழிப்பா இருக்கிற இந்த தேசத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்தே இருக்கிறார். ரட்சிப்புல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் பண்ணுகிறார், கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, இல்லை கடந்த 6 நாட்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம விழுந்தாலும் அந்த விழுந்த இடத்திலிருந்து கர்த்தர் பண்ணுகிறார், அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர். அந்த பரிசுத்தத்துக்கு நேராக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த 8 ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 7 ஆசீர்வாதம் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்தோம். ஆனாலும் கூட ரொம்ப சரியாக இருக்கணும்னா பரிசுத்தம் நம்மளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் பண்ண மழையினால் ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குறாருன்னா அவள் சும்மா இந்த வேத வசனம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசித்தோம். அடுத்தது என்ன இருக்குது, அது என்ன இருக்குது நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ஞ்சோம். அது எதில் கர்த்தர் பண்ணுகிறார், திருப்தியாக்குறாருன்னா இந்த ஜீவ மார்க்கத்தை, இந்த பரிசுத்தத்தை நான் காத்து கொண்டு இருப்பேனானால் தான் கர்த்தர் பண்ணுகிறார். அந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, எகிப்திலிருந்து புறப்படும் போது ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தை என்ன கொடுத்தாரோ, மோசே இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லி, ஆண்டவர் இப்படியாக நம்மை அந்த தேசத்துக்கு போவோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும், அந்த ஆசீர்வாதம் அவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்னா நம்ம அவருடைய பார்வை நம்ம எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். அவருடைய பார்வை நம்ம எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். திருவிந்த ஆராதனையில் மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, சரியாக இருக்கக்கூடாது. எல்லாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நம்ம ஜப நேரத்தில் ஒருத்தருடைய ஜப சத்தத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் கேட்டு இருக்கிறேன். நான் திரும்ப திரும்ப நான் சொல்லி இருக்கிறேன். நான் ஒருத்தர் ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண வேண்டும், மற்ற எல்லாரும் என்ன பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த ஜபத்துக்கே நம்ம என்ன பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னும் நம்ம என்ன பண்ணல, அந்த சரியான பாதை நம்ம என்ன பண்ணல, தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணல போல. அப்போ எப்படி அந்த 11 இந்த 9 ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா, திருப்தி ஆக்குவா. கொஞ்சம் யோசிச்சுங்க பார்க்கலாம். நான் சொன்ன அந்த 9 வாக்குத்தத்தத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் திருப்தி ஆக்குவாருன்னா, நான் எந்த ஒரு காரியத்திலும் சரியா இல்லாமல் ஆண்டவர் என் இடத்துல எதை கொண்டு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவா. அவர் சொல்லிட்டாரு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13 வாசிங்க பார்க்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும்
உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கை கொள்ள வேண்டும் என்பதே கை கொள்ள வேண்டுமே அல்லாம அவர் சொல்லிட்டாரு, நீ கண்டிப்பா நான் பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும். உனக்கு வேற வாய்ப்பு இல்லை, வேற சான்ஸ் இல்லை. சொன்ன வார்த்தை நீ என்ன பண்ண வேண்டும், கேட்டு நடக்க வேண்டும். சொன்ன கட்டளைகளுக்கு நீ என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேற சான்ஸே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை. நான் புரோஜனத்தை குறித்து தான் என்ன பண்ணேன், நான் எடுத்து வச்சிருந்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேற ஏதாவது ஒரு வாரத்தில் என்ன பண்ணுகிறேன், நான் பேசுகிறேன். நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் தான் என்ன பண்ணுறேன், நான் இருந்தேன். கர்த்தர் அவர் நல்லவர், ரொம்ப சரியா இருக்கணும். ஆண்டவன் என்ன பண்ணுற, கட்டளை கொடுக்கிற, வேற சான்ஸே இல்லை. கட்டளைகளுக்கு என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க தான் வேண்டும். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் தான் அந்த செழிப்பான அந்த தேசத்தில் நம்மை அவன் என்ன பண்ணுவார், பிரவேசிக்க பண்ணுவார். அந்த மலையினால நம்மளை என்ன பண்ணுவார், திருப்தியாக்குவார். அந்த மலையிலிருந்து வருகிற அந்த பலனை என்ன பண்ணுவார், நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுப்பார். இல்லை நான் முறுமுறுத்து இருப்பேனா, நான் பிடிவாடு நான் பிடித்து இருப்பேனா, ஆண்டுகிட்ட விட்டு கொடுக்காமல் இருப்பேனால் மற்றவளுக்கு கொடுக்கிறதை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அது எங்க போகிறது பார்க்கலாம். புற ஜாதி இடத்துல என்ன பண்ணுகிறது, அவங்க திருப்தி ஆகுறாங்க. நம்ம ஒரு வாரம் பரிசுத்தமாக இருந்து திருப்தி அடையணும்னு சொல்லி கேட்டா கர்த்தர் என்ன பண்ணல, இல்லை. தினந்தோறும் அவர் சமூகத்தில் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். வாசிங்க பார்க்கலாம், அந்த வசந்த வாசித்து முடிச்சிருங்க. அவர் என்ன சொல்லி முடிக்கிறார், வேற எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னத்தில் கேட்கிறார். வேற எதையும் ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கல. காசு கூட என்ன பண்ணல, கேட்கல. சொத்து கூட என்ன பண்ணல, ஆண்டவர் கேட்கல. கீழ்ப்படி, இது நீ பண்ணு, கை கொள். இந்த சொன்ன காரியத்தை நீ என்ன பண்ணு, செய்து முடி. இது பெருசான காரியம் அல்ல. இருக்கிறது நம்ம சரியா என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். வேற சான்ஸ் இல்லை. வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்ல, தேசத்தில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அழிவை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மரணங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் கூட அந்த கட்சி மீட்டிங்கில் மூச்சு இல்லாமல் சுவாசிக்க இது காற்று இல்லாதனால அந்த கூட்ட நெருக்கடியில் 40 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. நம்ம அங்கே போகிறோமோ இல்லையோ, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுகிறோம், வீட்டில் இருக்கிறோம். ஆனால் சுவாசிக்க கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிருபை கொடுக்கிறாரு. ஒருவேளை யோசிப்பார், அவங்களுக்கு வேண்டாம் அந்த மரணம், எனக்கு வேற ஏதாவது ஒரு விதத்தில், ஒருவேளை இந்த தேசத்தில் நம்ம இருக்கிற இடத்துல காற்று இல்லாமல், ஆக்சிஜன் சரியில்லாமல் மூச்சு அடிப்பு வந்தா, இல்லை கேஸ் ட்ரபிள் அதிகமாகனா மூச்சு விட முடியுமா? நம்ம பயப்படுவோம்ல, கேஸ் ட்ரபிள்னால ஐயோ ஹார்ட் அட்டாக்காக வந்துடுமோ, அந்த கேஸ் கொஞ்சம் ஓவராச்சுன்னா, மூச்சு விடாமல் போச்சுன்னா. கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஜீவன் கொடுத்திருக்கிறார். இதை நான் என்ன பண்ண, பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு வேற சான்ஸ் இல்லை. நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டாதான் என்னை அவன் என்ன பண்ணுவா, அந்த செழிப்பான என் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவா, திருப்தியாக்குவா. என் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குவா. எத்தனை பேர் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவை. எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை என்ன பண்ண வேண்டும், பிரயோஜனப்படுத்தி கொள்ள. இந்த பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் தானே தலைப்பு. ஆண்டு சித்தமானால் ஏதாவது ஒரு வாரத்தில் நான் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். கர்த்தர் அவர் மகிமைப்படுவராக. இதே காரியத்தில் லேவியராகமம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 2லிருந்து வாசிங்க பார்க்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. அவர் சொல்றார், பயபக்திகளாய் இருப்பீர்களாக. அடுத்த ஒரு வார்த்தையை அவர் வைக்கிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர். அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஏன் வைக்கிறார்னா, நான் கர்த்தர், நான் சகலத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், சகலத்தையும் திருப்தியாக்க முடியும். நீ வேணானா எனக்கு வேணாம், கீழ்ப்படியனா எனக்கு நீ வேணாம், பரிசுத்தமா இல்லையானா எனக்கு நீ வேணாம். அவருக்கு ரொம்ப தேவைப்படுகிறோம்.
அவருக்கு நம்ம தேவைப்படுகிறோம். அவருக்கு நம்ம தேவைப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ண அவர் தேவை. அவர் இல்லாமல் நம்மளால் இருந்துட முடியுமா? அவர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம், ஒரு நொடி நிச்சயமாக இல்லை. அடுத்து சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். 3, நீங்கள் என் கட்டளைகள் படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் நான் பண்ணும் கொடுக்கும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மழையை பெய்ய பண்ணுவார். பூமியும் என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். மரங்களும் கனிகளை என்ன பண்ணும்? கொடுக்கும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாதான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு தெரியாது, பசங்க ஸ்கிட்டு போடுவாங்க எனக்கு தெரியாது, ஆனாலும் கூட அந்த கருத்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நான் ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் அவர் சொன்ன அந்த கட்டளைகளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம சரியாக இருக்க வேண்டும். சபை சரியாக இருக்க வேண்டும். சபையில் நடக்கிற எல்லா காரியங்களும் சரியாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். சரியாக இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு ஏன் தெரியல இந்த 9 இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ, அடுத்த மாதத்தில் கர்த்தர் இன்னும் என்ன வாக்குத்தத்தம் என்ன பண்ணல, இன்னும் சூஸ் பண்ணல. ஆண்டருக்கு சித்தமானால் கூட அடுத்து இதே வார்த்தைகள் இதே போல கூட அது வாக்குத்தத்தங்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் நல்லவர். இந்த 9 ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவா? நிறைவாக்குவா. நம்ம எடுத்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம முடிச்சிடலாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமியும் தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்களும் தங்கள் கனிகளை என்ன பண்ணும்? கொடுக்கும். அதே உபாகமும் 28ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பார்க்கலாம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக்க கட்டளையிடுவா. பரிபூரணம் உண்டாக கட்டளையிடுவா. அவ சொன்ன வார்த்தை அவன் என்ன பண்ணுவா? நிறைவேற்ற. நமக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய கர்ப்ப பிறப்புகளுக்கும் நம்முடைய சன்னதிகளுக்கும் என்ன பண்ணுகிறார்? அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவன் என்ன பண்ணுகிறார்? உதவி செய்கிறார். சும்மா ஆண்டவன் என்ன பண்ண கொடுப்பேன் என்று சொல்லல, பரிபூரணத்தினால நீங்க எதெல்லாம் பரிபூர்ணம் நீங்க அடைந்திருக்கிறீங்களோ, நீங்க எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ, அது ஒன்றுக்கும் குறைபடாமல் உங்களுடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாத பரிபூர்ண நன்மையினால் என்ன பண்ணுவார்கள்? திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. அவன் நல்லவர். அடுத்த வசனம் வாசி முடிச்சிருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் திறந்து பல கனிகளின் ஆளை நம்மளை என்ன பண்ணுவா? வானத்திலிருந்து தான் என்ன பண்ணும்? மழை பெய்யும். நம்ம பார்க்கிறோம், இங்க மழை வருது, திருவள்ளூர்ல அல்ல, திருவள்ளூர்ல மழை வருது, இங்க ஏன் ஸ்டேஷன்ல மழை வருது, இங்க ஏன்? நம்ம மாம்சமா நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறோம். இதே நம்ம ஆவிலே நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. நான் கீழ்ப்படியாதனால எனக்கு என்ன பண்ண வானம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. நான் கீழ்ப்படியாதனால, கற்பனைகளுக்கு செவி கொடுக்காதனால நான் இருக்கிற இடத்துக்கு மேலாக வானம் என்ன பண்ணுகிறது? அடைக்கப்பட்டு இருக்கிறது. அது நம்ம இல்லை, நான் சரியாதான் இருந்தேன் இல்லை சொல்ல முடியாது. இந்த பட்டு கட்டளைகளுக்குள் நம்ம சரியா இருப்போமானால் தான், எல்லாத்துலையும் நான் சரியா இருந்தேன்னா தான் எனக்கு வானம் திறக்கப்பட்டு இருக்கும். வானம் திறக்கப்பட்டு இருக்கும். நிச்சயமாக நம்ம எல்லாத்துலையும் நம்ம குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் சபையில் நம்ம என்ன பண்ண முடியும்? திருப்தி ஆக்கி கொள்ள முடியும். நம்மளுடைய குறைவுகளை சபையில்
வார்த்தைகளாலே ஆண்டவன் என்ன பண்ணுவா, திருப்தி ஆக்குவா. நான் சரியானா இல்லை, என்னையுமே அவன் என்ன பண்ணுகிற திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறான். அம்மா கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், அம்மா எனக்கும் நான் பண்ணு, நீ பரிசுத்தத்தை கொடுத்து அதிகாரத்தோடு நீ பேச ஆரம்பி நான் பண்ணிட்டு சொல்லிட்டேன். இல்லை, நாட்களும் தாமதித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கத்து நான் பண்ண வார்த்தை நேற்று நேரத்தில் நான் மெசேஜ் எடுத்து முடிக்கிற மணி 2 மணி கிட்ட, 2 மணி 3 மணி கிட்ட எடுக்க நான் பண்ணல, தூக்கம் வரலை. ஆராதனைக்கு உண்டான பாடல் எனக்கு நான் பண்ணல, வரலை. அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஆண்டவன் நான் பண்ணா எனக்கு காண்பித்தார். அது உபாகமும் நினைக்கிறேன், உபாகமும் 10ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனத்தை நான் வாசிச்சு நினைக்கிறேன். உபாகமும் 10ஆம் அதிகாரம் 27, 21. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய அதிசயம் பயங்கரமான காரியங்கள் செய்த அவர் ஒருவரே இந்த 9 மாதங்களும் என்னால் பார்க்க முடியும். எந்தெந்த ஆபத்தில் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். நேற்று தினத்தில் கூட ஊழியத்துக்காக நான் போகும்போது நான் ஸ்லோவாக தான் போய் வண்டி டர்னிங்கில் இப்போ திரும்புகிறேன். குட்டியான ஸ்பீடாக வரான், ஒரு நொடி நான் அந்த இடத்துல நான் பண்ணேன். கண் ஒரு அற்புதத்தை நான் பண்ணுறது கண்டது. அதே போல் நம்மளால் சொல்ல முடியும் நிறைய காரியத்தை. அவர் அற்புதத்தை நம்மளுக்கு கண்கள் நான் பண்ணுகிறது பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு நொடியில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜீவன் என்ன பண்ண பிரிந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஜீவன் கொடுத்து பாதுகாக்கிறார். ரொம்ப ஆண்டு இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். நம்ம என்ன பண்ண வேண்டும், சரியாய் இருக்க வேண்டும். அப்படி சரியாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இது 8வதாக என்ன காரியம் நான் சொன்னேன், மழையினாலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், திருப்தி ஆக்குறார். எதை ஆண்டு நான் பண்ண திருப்தி ஆக்குகிறார், எதை கொண்டு, வசனத்தை கொண்டு. அது கீழ்ப்படிந்து இருக்கணும், வசனத்தின்படி நான் நடந்திருக்கணும். அப்படி நடந்திருப்பனால தான் கர்த்தர் என்ன பண்ணுவா, நான் இருக்கிற தேசத்தில் அவன் என்ன பண்ணுவார், மழை பெய்ய பண்ணுவா. நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கடைசி 9வது வசனம் சிம்பிளான வாசித்து முடிச்சிடுறேன். யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். 9வதாக ஆண்டவர் எதை அவன் பண்ணுகிறார், திருப்தி அடைய உதவி செய், எதை பூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை அற்பமா இருந்திருக்கலாம், நான் ஆரம்பித்த காரியங்கள் அற்பமா இருந்திருக்கலாம், நான் பெற்றுக்கொண்ட இந்த ஊழியம் அற்பமா இருந்திருக்கலாம், எனக்கு வந்த ஞானம் அற்பமா இருக்கலாம். ஆனால் முடிவை நான் பார்க்கும்போது ஆரம்பத்தில் நான் பார்ப்பேனால் அது குறைவாக தான் இருக்கும். என்னோட வாழ்க்கை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அது பூரணமாக என்ன பண்ணும் இருக்கும், அது நிறைவாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் இருந்ததே அவன் என்ன பண்ணல பார்க்கல, அவன் வாழ்ந்த வாழ்க்கையை அவன் என்ன பண்ணல பார்க்கல. இனி நான் என்ன வாழ்க்கை வாழ போகிறேன், அடுத்த நாள் நான் எப்படி இருக்க போகிறேன் எனக்கு தெரியும். பவுல் சொல்கிறார், நான் நேற்று வரைக்கும் நான் பாவியமாக தான் இருந்தேன், பாவியாக தான் நான் பண்ணேன் இருந்தேன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன். ஆனால் இப்போ நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். நாளைக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன், நாளைக்கு நான் பண்ண போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். திருப்தி ஆகிற பூரணத்துக்கு நேராக நம்ம நாட்கள் நான் பண்ண வேண்டும், முடிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும். அதே பிரசங்கில 7-8 வாசனங்க பார்க்கலாம் சீக்கிரமாக. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் வாசிடுங்க. பிரசங்கி 7-8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு தான் நல்லதா இருக்கிறது. நான் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காரியத்தை நம்ம நிறைய பேர் சந்தோஷப்படுகிறாங்க. எதிலே சந்தோஷப்படுகிறாங்க, வேலை கிடைச்சிச்சு, இல்லை நான் அந்த காரியம் நான் பெற்றுக்கொண்டேன், கடைசி வரைக்கும் இருக்குமானால் இருந்தாதான் எனக்கு பூரணம், இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். கடைசி வரைக்கும் இருக்குதுன்னா எது நம்ம சொல்லலாம்னா நிச்சயத்தை நம்மளால் சொல்ல முடியும்னா குடும்பம் தான், சபை தான், ரட்சிப்பு தான். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு எது நம்மோடு கூட இருக்குன்னா ரட்சிப்பு, குடும்பம், சபை,
ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். வேறு எதுவுமே நம்மோடு கூட இருப்பாங்கன்னா இல்லை குடும்பம் கூட இருப்பாங்களா இல்லையான்னு நான் பண்ணல சொல்ல முடியாது. ஆண்டவரை மறுதள்ளி சொல்லி நம்மளை கைத்தில் கட்டி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வேணாம் இவன் யாருன்னு நம்ம தெரியாதுன்னு சொல்லி தான் பண்ணுவோம், ஓடி போவோம். எனக்கு இவங்க வேணாம் பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு இந்த தகப்பன் எனக்கு வேணாம், இந்த பெட்ரோல் எனக்கு வேணாம், இந்த மனைவி எனக்கு வேணாம், இந்த கணவன் எனக்கு வேணாம். குடும்பம் சரியாக இருந்தால் பூரண நேரத்தில் அவங்க முடிக்குமா, வாழ்க்கை முடிவு நல்லா இருக்குமா? இல்லை. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன். கர்த்தர் நல்லவர். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். நான் முடிச்சிடறேன், சீக்கிரம் நானே வாசிடுறேன். லூக்கா 21:19 இங்கு கவனிச்சிருங்க பார்க்கலாம். லூக்கா 21:19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுங்கள், காத்து கொள்ளுங்கள் என்று நான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். நான் சொல்ற விதாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் கத்த என்ன பண்ணுவா, நிரப்புவா. துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவை கத்தனா பண்ணுகிறார். சம்பூர்ணமாய் பொறுமையாய் நான் காத்திருப்பேன். எனக்கு உண்டான ஆசீர்வாதம் பெரும் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், காத்திருப்பேன். லூக்கா 16:25 இப்படியாக சொல்லு, லாசருவும் ஐஸ்வரன் என்ன பண்ணுகிற பார்க்கிறோம். ஐஸ்வரன் அவனுக்கு உண்டானவர் எல்லாத்தையும் அவன் அனுபவித்து கொண்டிருந்தான். ஆனால் முடிவிலேயோ நரக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு சொத்து தண்ணிக்காக என்ன பண்ணுகிறான், கதறிக்கொண்டிருக்கிறான். இந்த பூமியில பொறுமையோடு கூட இந்த லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில சந்தோஷமாய் பூரணமாய் என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். இங்கே அவன் சந்தோஷமாய் இருந்த ஐஸ்வரவான் முடிவில் எப்படி இருக்கிறான், ஒரு சொட்டு தண்ணிக்காக கதறிக்கொண்டு இருக்கிறான். ஆரம்பத்தில் அற்பமாக இருந்த லாசருவோ முடிவில் எப்படி இருக்கிறான், நிறைவாய் இருக்கிறான், திருப்தி அடைந்திருக்கிறான். நான் சொல்ல இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்ம ரட்சிக்கப்படும் போது இருந்த வாழ்க்கை விட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையை விட்டுருங்க. இனி நான் எப்படி இருக்க போகிறேன், அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கும்போது நான் இருக்கிற தேசத்தில் கர்த்தர் அவர் மலையை பெய்ய பண்ணுவார். அந்த மலையினால் இந்த தேசத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவா, திருப்தியாக்குவா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சம்பூர்ணமாய் இருக்கும், முடிவு பூரணமாய் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை துவக்கத்தை நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை பார்க்கக்கூடாது, மறிக்கிற அந்த வாழ்க்கை தான். இன்னொன்று பார்க்கும்போது துக்க வீட்டு போங்க, அது நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது நல்லதாக. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும், திருமண வீட்டுக்கு என்ன பண்ண போகத்தை பார்க்கலாம், என்ன பண்ணுங்க, இந்த துக்க வீட்டுக்கு என்ன பண்ணுங்க போங்க. ஏன்னா அங்கே என்ன பண்ணும், சாட்சிகள் என்ன பண்ணும். விருந்து வீட்டுக்கு போகிறதை காட்டிலும் துக்கம் நிறைந்த வீட்டுக்கு போங்க. அவங்க தான் அவங்களோட வாழ்க்கை முடிவு நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவங்க சரியாய் முடித்து இருக்கிறாங்களா. நிறைய பேருடைய மரணத்தில் என்ன பண்ணுகிறோம், சாட்சியை கேட்கிறோம்ல, எப்படி இருந்தாங்க, எப்படி முடித்திருக்கிறாங்க. விபத்தில் மறித்தவங்களும் உண்டு, குடியினால் பாவத்தில் மறித்தவர்கள் உண்டு. இல்லை ஆரம்பத்தில் பாவத்தில் நிறைந்து முடிக்கும் போது பரிசுத்தமாய் முடித்தவள் உண்டு. அந்த சாட்சியை கேட்கும்படிக்காக கர்த்தர் பண்ணுகிறார், அங்கே போக சொல்லுகிறார். ஆரம்பத்தை பார்க்காத, முடிவை நான் பண்ணு பாரு. முடிவு எப்படி இருக்கணும், பூரணமாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். எல்லாத்துலேயும் நான் சரியாக என்ன பண்ணணும் இருக்கணும், எல்லாத்துலையும் நான் திருப்தியாக இருக்கணும். எதுலேயும் எனக்கு என்ன பண்ணிருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தில், வாழ்க்கையில், எதுலேயும், அபிஷேகத்தில், எதுலேயும், என்னுடைய பேச்சில், என்னுடைய டேலண்ட்டில், எதுலையும் என்ன பண்ணிருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. முடிக்கிற அந்த நேரம் எப்படி இருக்கணும்னா எல்லாத்திலும் தேறினவனாக, எல்லாத்திலும் நிறைந்து இருக்கிறவனாக, நிரம்பி வழியை தக்கவனாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். எதுலையும் நான் திருப்தி அடையாமல் என்னோடய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது, முடிச்சிடக்கூடாது. எல்லாத்திலும் நிறைந்திருக்கணும். அப்படி நிறைந்திருக்கதான் அவன் என்ன பண்ணுகிறா, மீன் ஸ்தோத்திரிக்கணும். யோபேல் 2:28 அந்த வசனத்தை மாத்திரம் வாசி எல்லாம் முழங்கல் படிங்க பார்க்கலாம். யோபேல் 2:28. ஒருத்தர் வாசிக்க, மற்றங்கள்லாம் கண்களை முட்டி போடலாமா. அதற்கு பின்பு
நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த நாள் எந்த ஆராதனையாக இருக்குதுன்னா, சிறுபிள்ளைகளுக்கு உண்டான ஆராதனை, வாலிபர்களுக்கு உண்டான ஆராதனை. மீன் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது ஆராதனை, இந்த 4வது வாரத்தில் இந்த ஆராதனை சிறு பிள்ளைகளுக்கு உண்டான ஆராதனையாக இருக்கிறது. அவர்கள் கற்றுக்கொண்டது நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்யுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நீர் எனக்கு தாங்க. உம்முடைய ஆவியை நீர் எனக்கு தாங்க. உம்முடைய ஆவி இல்லாமல் எதிலையும் என்னால் பூரணமாக இருக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எதிலையும் என்னால் பூரணமாக இருக்க முடியாது. உம்முடைய வல்லமை இல்லாமல் ஆண்டவரே என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் நல்லவர், அவன் நல்லவர். ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நேரம் வரைக்கும் நான் விட்டுறேன், என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க. அடுத்த நொடி ஆண்டவரே என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அடுத்த நொடி என்னை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இந்த நேரம் வரைக்கும் நான் எதில் நான் குறைவாக இருந்தேனோ அதில் எல்லாத்திலும் நீங்கள் நிறைவாய் மாற்றுங்க. எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேனோ, எந்தெந்த வசனங்களுக்கு நான் ஆண்டவரை என்னை விட்டு கொடுக்காதாமல் இருந்தேனோ, என்னை நீங்கள் சரிப்படுத்துங்க. என்னை நீங்கள் சரிப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. கர்த்தர் நல்லவர். கொடுத்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கர்த்தருடைய கட்டளையின்படி அதை கேட்டு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ புசித்து திருப்தி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே உன் புகழ்ச்சி. உபாகமம் 10:21 தான் சொல்லுகிறது. அதுபோல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தர் சம்பூர்ணமடைய செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. நேரே அவர்கள் புகழ்ச்சியாக இருப்பீராக. உடைய கரம் வந்த பிள்ளைகளோடு கூட எங்களோடு கூட இருப்பதாக. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மகனை பயன்படுத்துவீராக. நம்முடைய நாம மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்போதும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். கிட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சத்தமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த கனியை குறித்து பசி